லிட்டர் பால் கொடுத்தது. ஆனால் அவன் இதுவரை இல்லாத அளவு ஒரு அமைதியான சிறிய கிராமத்தில் ஒரு எளிய விவசாயி வாழ்ந்து வந்தான். அவனிடம் ஒரு சிறிய குடிசை மட்டுமே இருந்தது. ஒவ்வொரு காலையும் விவசாயி தன் பசுவின் அருகில் அமர்ந்து பொறுமையாக பால் கறந்தான். அவள் அவனுக்கு வெறும் 5 லிட்டர் பால் மட்டுமே கொடுத்தாள். அருகிலுள்ள கிராமத்தில் விற்க போதுமானது. ஒரு நாள் பசு காட்டிற்குள் திரிந்து சென்றது. பசு குனிந்து அந்த இலைகளை உண்டது. அந்த நாள் முதல் 5 லிட்டருக்கு பதிலாக பசு 50 லிட்டர் பால் கொடுத்தது. ஆனால் அவன் இதுவரை இல்லாத அளவு பணம் சம்பாதித்தான். விரைவில் அவன் இனி ஏழை இல்லை. கிராமத்தில் ஒரு பணக்காரனாக உயர்ந்து நின்றான். ஒரு காலையில் அவன் தன் பசுவை பின்தொடர்ந்து காட்டிற்கு சென்றான். அவள் ஒளிரும் தாவரத்தை உண்பதை பார்த்தான். அவன் முன்னோக்கி ஓடி பேராசை கைகளால் அந்த தாவரத்தை பூமியில் இருந்து வேருடன் பிடுங்கினான். தன் குடிசைக்கு திரும்பிய விவசாயி அந்த மந்திர மூலிகையை நட்டான். ஆனால் அதன் காட்டு இல்லமின்றி அது சுருங்கி இறந்து விட்டது. விவசாயியின் புன்னகை மறைந்து அதிர்ச்சியும் வருத்தமும் அவனது முகத்தில் தோன்றின. அந்த நாள் முதல் பசு மீண்டும் 5 லிட்டர் பால் மட்டுமே கொடுத்தது. அற்புதம் முடிந்துவிட்டது. விவசாயி விரக்தியில் அமர்ந்தான். அவனது இதயம் கனமாக, கண்கள் சோகத்தால் நிரம்பின. அவனது குடிசையின் படிக்கட்டுகளில் சூரியன் வயல்களுக்கு பின்னால் மறையும் போது விவசாயி தன் தவறை உணர்ந்தான். அவனது பேராசை அவனிடம் ஏற்கனவே இருந்த ஆசீர்வாதத்தை பறித்து விட்டது. அவன் இழந்தது ஏழ்மையால் அல்ல, மனநிறைவு இல்லாததால். வாழ்க்கையில் பேராசை நம் செல்வத்தை அழித்துவிடும். ஒரு அமைதியான சிறிய கிராமத்தில் ஒரு எளிய விவசாயி வாழ்ந்தான்.